வெல்கம் டு நிஷிதா கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து குதிரைவாலி தக்காளி சாதம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் வாங்க. 2 வெங்காயம், 2 தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூனு, மீன் மேக்கரு, குதிரைவாலி அரிசி 1.5 கிளாஸ் ஊற வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான உடனே பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய், சோம்பு போடுங்க. போட்டுட்டு அதுக்கு பிறகு கட் பண்ணி வச்சுருக்க 2 வெங்காயத்தை ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா பொன்னிறமாக வரணும். அது சீக்கிரம் வேகிறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், கல் உப்பு தேவையான அளவு ஆட் பண்ண போகிறோம். தேவையான அளவு கல் உப்பு ஆட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிவிடுவோம். இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் பச்சை ஸ்மெல் போன உடனே நம்ம அடுத்து தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பாருங்கள், நல்லா இஞ்சி பூண்டு விழுதை வாசனை போட உடனே தக்காளி ஆட் பண்ணியாச்சு. தக்காளி வந்து நம்ம நல்லா வதக்கி விடுவோம். ப்ளஸ் வந்து அது வந்து நல்லா சீக்கிரமாக வேகணும் இல்லையா, அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுக்கோங்க. நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். பாருங்கள் நல்லா குழஞ்சி வந்திருக்கு. அடுத்து தேவையான அளவு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், மீன் மேக்கர் ஆட் பண்ணியாச்சு, மிளகாத்தூள் ஆட் பண்ணியாச்சு. நல்லா வந்து வதக்கி விடுங்க. இப்போ வந்து 3 கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம 1.5 கிளாஸு வச்சுருக்கலையா, குதிரைவாலி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் 3 ஊற்றிக்கோங்க. 3 கிளாஸ் அளவுக்கு அதே அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க. பாருங்கள், நல்லா அரிசி கழுவி சுத்தமாக வச்சுருக்கோம் குதிரைவாலியை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அரிசி ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு மூடிக்கோங்க. ஏன்னா ஒரு சிலர் உப்பு கம்மியாக இருக்கும், அதெல்லாம் திரும்ப செக் பண்ணி மூடிட்டு இப்போ 2 விசில் வச்சுக்கோங்க. 2 விசில் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு 2 விசில் வச்சு ஆற வச்சு எடுத்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ அழகாக உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது சாப்பாடு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள்.